விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் தடை அரசியலுக்கான நாடகம் என்கிறார் கருணா. புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடு எனவும் விசனம். சர்வதேச அரசியல் சூழ்ச்சியே பிரித்தானியாவின் தடைக்கு காரணம், வசந்த கருணாகூட தெரிவிப்பு. சாமரசம்பத் தசநாயக்க கைது, வேட்டையாடப்படும் ஊழல் குற்றவாளிகள். நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிரான வழக்கு, இரண்டாவது நீதிபதியும் விலகல். இரட்டை கொலை விவகாரம், யாழ் இளைஞர்கள் கனடாவில் கைது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி அவசியம், டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல், இடம்பெயரும் மக்கள். இனி விரிவான செய்திகள். பிரித்தானிய அரசாங்கம் தனக்கு எதிராக விதித்துள்ள தடையானது ஒரு அரசியலுக்கான நாடகம் என முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார். பிரித்தானியாவில் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்காத அரசாங்கம் தற்போது தடை விதித்துள்ளமை கிழக்கு தமிழர்களுடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை என அவர் கூறினார். இதற்காக புலம்பெயர்ந்து வாழுகின்ற சில அருவருடிகள் ஒத்துழைத்து வருகின்றனர் எனவும் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழாவில் தெரிவித்தார். பிரித்தானிய அரசாங்கம் கருணாமனுக்கு தடை விதிச்சிருக்கோம் வரையில நாங்கள் பிரிட்டி அடக்க போகிறோம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தடை விதிக்கிறது இவ்வளோ வேலை. அப்போ இவ்வளோ நாள் இந்த கடை இப்போ கூட்டு சேர்ந்தோட தடை விதிச்சாங்க. அப்போ இதில் உண்மையாக உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு அரசியலுக்கான ஒரு நாடகங்கள் தான். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு 87, 88, 86 அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்கே சிறைச்சாலையில் இருந்தான். கிட்டத்தட்ட 8 மாதம் இருந்திருக்கேன். அப்போ 8 மாதம் நான் சிறைச்சாலையில் இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டு இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ எப்படியான ஒரு பொக்க அரசாங்கம் கொண்டு வாங்க. அப்போ அஞ்சனை கண்டுபிடிச்சி கையில் பிள்ளைங்க போட்டு கொண்டு போயிருக்கலாம் உள்ள. அவங்கள தான் பாதுகாப்பாக கொண்டு போய்விட்டாங்க. அவங்களோட அரசு மரியாதையோட கர்நாடகா விமான நிலையம் வரைக்கும் ஆயுதத்தோடு வந்தாங்க நிறந்தது. அப்போ அப்படி கொண்டு விட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இப்போ முழங்கிருக்கு கர்நாடகா. ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள் எங்களுடைய குறிப்பாக கிழக்கு தமிழர்கள் இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை. இதற்காக புலம்பெயர் வாழ்கிற சில அடிவருதிகளும் ஒத்துழைத்து கொண்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஈஸியாக விட்டு நாங்கள் பழமொழி காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லது. அப்போ இப்போ எங்களுக்கு தான் அறிவு விளங்காத. அதால் நிச்சயமாக வெற்றி உறுதி. இது மாத்திரமில்லை, கிழக்கு மாநசபையை நாங்கள் கைப்பற்றோம். இதுதான் நோக்கம். கிழக்கு மாநசபையை தவறுமாக இருந்தால் இன்று முஸ்லீம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்கள் இடுப்புகள் நில பிரதேசங்கள் அனைத்தும் குட்டிச்சு வராக்கப்படும். ஏண்டா இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும், கல்முனை பிரதேச சபையில் இப்போ விளக்கப்பாடு போயிருக்காங்க. முஸ்லீமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கிறது. பிரித்தானிய அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட தடையானது அநீதியான ஒன்று என தடை விதிக்கப்பட்ட ஒருவரான ஸ்ரீலங்கா முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகூட தெரிவித்துள்ளார். இந்த தடையானது நீதியை பற்றியவை அல்ல, மாறாக சர்வதேச அரசியல் சூழ்ச்சியின் நேரடி விளைவு என அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கூறியுள்ளார். இந்த தடைகள் எந்த ஒரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இல்லை என்றும், மாறாக இலங்கையின் இராணுவ வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் சர்வதேச அழுத்தத்தின் பிரதிபலன் என கூறினார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கைகள் விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் போராட்டத்துக்கான ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் கவலை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முதுகெலும்பு இருந்தால் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு பின்னர் தேர்தலை எதிர்கொள்ளுமாறு கோரியுள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக தன்னால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர், பிரதமர் என யாரும் தகுந்த பதில் அளிக்கவில்லை என மக்கள் போராட்டத்திற்கான ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் குறிப்பிட்டுள்ளார்.
மெகசின் சிறைச்சாலைக்கு தொடர்ச்சியாக 2 நாட்கள் சென்று வருவதாகவும் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதாகியிருக்கும் அரவிந்தனை நேற்றைய தினம் சென்று பார்வையிட்டதாக முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரவிந்த் கைதாகி நேற்றோடு 1 வருடம் நிறைவடைந்த போதும் இன்று வரை எந்த வழக்குகளும் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரவிந்தனின் கைதுக்கு கூறப்படும் காரணங்கள் பிழையான புரிந்துணர்வுகளை கொண்டதாக இருப்பினும் பிணையை பெறுவதற்கு கூட வழி இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 5 வயது குழந்தை உட்பட 8 பேரை கொலை செய்த சுனில் ரத்நாயக்கா ரோயல் பார்க் கொலைக்காரர் என 5 ஆண்டுகளில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு பெற்ற இதே நாட்டிலேதான் அரவிந்தன் குற்றம் சாட்டப்பட்டு 1 வருடமாக சிறையில் இருக்கின்றார் என முகநூல் பதிவினூடாக கவலை வெளியிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்பிற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22, 23, 24ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். குறித்த திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்கள் ஏப்ரல் மாதம் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியும் எனவும் கூறியுள்ளார். அத்துடன் தபால் மூல வாக்களிப்பிற்கான வாக்குச்சீட்டுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களிலும் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறினார். இதேவேளை மன்னார், பூநகரி மற்றும் தெகியத்தகண்டி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த 3 பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. நீதிமன்ற செயற்பாடுகள் காரணமாக வேட்புமனு ஏற்பு தாமதமடைந்த பூநகரி மற்றும் மன்னார் பிரதேச சபைகளுக்கான தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச சபை, மன்னார் மாவட்டத்தின் மன்னார் பிரதேச சபை மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் தெகியத்தகண்டி பிரதேச சபை ஆகியவற்றிற்கான வேட்புமனுக்கள் கடந்த 10ஆம் தேதி கோரப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் இந்த சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவிற்கு வந்துள்ளது. அந்த வகையில் 3 பிரதேச சபைகளுக்குமான தேர்தலும் உள்ளூராட்சி தேர்தலும் நடைபெறும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி கொள்ள வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கூறியுள்ளது. மக்கள் மத்தியில் தமது செயற்பாடுகள் பற்றிய தெளிவுபடுத்தல்களை விரைந்து மேற்கொள்ளுமாறு கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் வெற்றிக்காக நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பாளர்களுள் ஒரு பகுதியினருடன் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. கட்சியின் யாழ் தலைமையகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலில் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை கட்டமைப்புகள் மூலம் வேலை திட்டங்களை வினைத்திறனாக முன்னெடுத்த அனுபவம் உள்ள ஒரே தரப்பு என்ற அடிப்படையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கடந்த கால செயற்பாடுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலம் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வவுனியா நகரில் அமைந்துள்ள வாடி வீட்டில் கட்சியின் வவுனியா மாவட்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, செட்டிக்குளம் பிரதேச சபை என்பவற்றிற்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன், வேட்பாளர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கனடாவின் டொரண்டோ பகுதியில் இடம்பெற்ற இருவேறு கொலை சம்பவங்கள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 31 மற்றும் 34 வயதுடைய இருவரே கொலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவின் மார்க்கமில் வசிக்கும் 24 வயதான கோகிலன் பாலமுரளி மற்றும் டொரண்டோவில் வசிக்கும் 24 வயதான பிராணனன் பாலசேகர் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வேலைக்காக கனடாவிற்கு சென்று அங்கு குடியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கொலை சம்பவத்தின் பின்னர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இருவரும் கனடாவில் நடந்த 2 கொலை சம்பவங்கள் மற்றும் பல சொத்து திருட்டு சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஊவா மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் தசநாயக்க பதவி விலகிய காலத்தில் அந்த மாகாணத்தில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சாமர சம்பத் தசநாயக்க சென்றபோது 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 11 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய கடற்தொழில் நடவடிக்கையால் இலங்கை கடற்தொழிலாளர்கள் பாதிப்பை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் மயிலிட்டி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். வடக்கில் கடற்தொழிலாளர்கள் பல்வேறு அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற போதும் அவர்களுக்கு நிவாரணங்கள் எதுவும் உரிய முறையில் வழங்கப்படுவது இல்லை என மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்ட மீனவ சமூகம் எதிர்நோக்கும் சமூக பொருளாதார மற்றும் ஒருங்கிணைந்த உரிமைக்காய் எங்கள் குரல் எனும் தொனிப்பொருளில் மன்னார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த கருத்து பகிர்வு நிகழ்வு நேற்றைய தினம் மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் இளையோர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக மன்னார் மாவட்ட கடல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இலங்கை கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் இதனால் இலங்கை கடல் தொழிலாளர்கள் பாரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் கடல் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற மானிய திட்டம் உரிய முறையில் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். தமிழ் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தின் போது ஆகாரமின்றி தனது உயிரை தியாகம் செய்த அன்னை பூவதியின் 37வது ஆண்டு நினைவேந்தல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அமைதி காக்கும் படையணி என்ற பெயரில் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேறுமாறு வலியுறுத்தி 1988ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி கணபதி பிள்ளை பூபதி அம்மாள் ஆகாரமின்றி போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எந்தவிதமான சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்னை பூபதி உயிர் நீத்திருந்தார். இந்த நிலையில் தமிழ் மக்களுக்காக உயிரை தியாகம் செய்த அன்னை பூவதியின் நினைவேந்தல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் 9ஆம் நாளான இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மன்னாரில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவரை காணவில்லை என அவரது மனைவி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். மன்னார் பனங்கட்டுக்கொட்டு மேற்கு பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய முருகேசு சசிகுமார் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக அவரது மனைவி மன்னார் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த குடும்பஸ்தர் கடந்த 23ஆம் தேதி வவுனியா சென்ற நிலையில் இதுவரையில் வீடு திரும்பவில்லை எனவும் அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த நபர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் அறிய தருமாறும் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒருவருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையே காணப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருப்பதற்கே தகுதியற்ற ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் இணைப்பது சாத்தியமற்றது என குறிப்பிட்டுள்ளார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தற்போது இணைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் ஓபிஎஸ்க்கு அந்த தகுதி இல்லை எனவும் பிரிந்தது தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
குண்டர்களை அழைத்துச் சென்று தலைமை அலுவலகத்தை சேதப்படுத்தியவர்களை கட்சியில் இணைப்பது சாத்தியமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் என கூறிய அவர் 1000 கோடி டாஸ்மாகில் கொள்ளையடித்தது யார் என்று கண்டுபிடியுங்கள் எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகமாக உள்ளதாகவும் காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை குறித்தும் அமித்ஷாவிடம் பேசியதாகவும் எடப்பாடி பழனிசாமி மேலும் குறிப்பிட்டார். காசா மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் 1,42,000 பொதுமக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். அத்துடன் ஹமாஸ் இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் உள்ளிட்ட 20 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் மாத்திரமல்லாமல் அயல் நாடுகளான சிரியா மற்றும் லெபனானிலும் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் காசாவின் ஜபாலியா நகரில் இஸ்ரேல் நடத்திய நேரடி வான்வெளி தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் ஊடக பேச்சாளரான அப்துல் லத்தீப் அலக்னா பலியாகியுள்ளார். தமது தலைவர்கள் மற்றும் ஊடக பேச்சாளர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இவ்வாறான தாக்குதல்கள் தமது இலக்கை சிதைக்காது என ஹமாஸ் இயக்கம் கூறியுள்ளது. தமது நிலத்தையும் புனித தலத்தையும் விடுவிப்பதற்கான அர்ப்பணிப்புகளை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என ஹமாஸ் இயக்கம் குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் சுமார் 40 பேர் பலியாகியுள்ளதுடன் கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 1,42,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இதனிடையே தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாவின் நிலைமைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் எறிகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. பல்வேறு ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதேவேளை சிரியாவில் வெடிமருந்து களஞ்சியங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் தடை அரசியலுக்கான நாடகம் என்கிறார் கருணா. புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடு எனவும் விசனா. சர்வதேச அரசியல் சூழ்ச்சியே பிரித்தானியாவின் தடைக்கு காரணம், வசந்த கருணாகூட தெரிவிப்பு. சாமரசம்பத் தசநாயக்க கைது, வேட்டையாடப்படும் ஊழல் குற்றவாளிகள். நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கு, 2வது நீதிபதியும் விலகல். இரட்டை கொலை விவகாரம், யாழ் இளைஞர்கள் கனடாவில் கைது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி அவசியம், டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல், இடம்பெயரும் மக்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.